மணி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு திரை விமர்சனத்தை நம்ம பார்க்க போகிற படம் டூரிஸ்ட் ஃபேமிலி. இந்த படத்தை நாங்கள் செவ்வாய்க்கிழமையே பார்த்துட்டோம். பார்த்த உடனே இந்த படத்தை பற்றி உங்கள்கிட்ட பேசணும், இந்த படம் ரிலீஸ் ஆன உடனே நீங்கள் குடும்பத்தோடு போய் பார்க்கணும் அப்படின்னு நாங்கள் விருப்பப்பட்டோம். அதுக்கு காரணம் இந்த படத்தினுடைய கதை, திரைக்கதை, அடுத்து இந்த சீனை உருவாக்கின விதம். இதுதான் இந்த படத்தினுடைய கதை. சசிகுமார், சிம்ரன் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, அவங்க 2 பசங்களோட இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடினால அங்கே கடல்ல இருந்து அவங்க தப்பிச்சு இங்கே ராமேஸ்வரம் வருவாங்க. இங்கே ஏட்டு ரமேஷ் தலைகிட்ட மாட்டிக்குவாங்க ராமேஸ்வரத்தில். உடனே அவர் என்ன பண்ணுவார், இந்த ஃபேமிலி நல்ல ஃபேமிலியாக இருக்குதுங்கிறதுனால கண்டுக்காத விட்டுருவார். அவங்க என்ன பண்ணுவாங்க, சென்னைக்கு இங்கே கேசவ காலனிங்கிற ஒரு இடத்துல செட்டில் ஆகுவாங்க. அதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தா சிம்ரனுடைய அண்ணன் யோகி பாபு. அவர் ஃபேக் டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி சேஃப்டிக்கு வச்சுக்கங்க அப்படின்னு கொடுத்துட்டு போயிடுவார். இப்போ இங்கே சசிகுமார் எந்த வீட்டில் இருப்பார்னு பார்த்தீங்கன்னா, பகவதி பெருமாள் அந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் அவரோட வீட்டில் வாடகைக்கு இருப்பார். பகவதி பெருமாளுக்கு தெரிஞ்சால் எந்த நேரமும் சசிகுமார் ஃபேமிலி கைது செய்யப்படலாம். ஏன்னா அவங்க சட்டத்துக்கு புறம்பாக இலங்கையிலேருந்து இங்கே வந்தவங்க. இப்போ சசிகுமார் ஒரு ஒர்க்குக்கு போகணும் இல்லையா, அதுக்காக என்ன பண்ணுவார்னா ஆப்போசிட் வீட்டில் இருக்கிற எம்எஸ் பாஸ்கர் டிரைவராக போவார். இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் ஒரு பெரிய பாம்பு பிளாஸ்ட் ஆகும். அந்த பாம்பு பிளாஸ்ட்டுக்கும் இந்த ஃபேமிலிக்கும் தொடர்பு இருக்குன்னு அங்கே இருக்கிற அசிஸ்டன்ட் கமிஷனர் என்ன பண்ணுவார்னா அந்த ஒரு கனெக்டிவிட்டி கொடுத்து அவர் தப்பிக்கிறதுக்காக இந்த ஃபேமிலி நோக்கி வருவார். அதுக்கு பிறகு இந்த ஃபேமிலி போலீஸ்கிட்ட மாட்டிருச்சா அல்லது மாட்டின பிறகு என்ன நடக்குது அப்படிங்கிறதான் இந்த படத்தினுடைய கதையை. இந்த படத்தினுடைய டைரக்டர் யாருன்னா அபிஷன் அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கு இது முதல் படம். ரொம்ப யங் ஏஜ்லேயே அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தினுடைய பேக் போன் அப்படின்னு சொன்னால் இந்த படத்தில் இருக்கிற ஒரு 3 சீக்வன்ஸ் தான் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அந்த 3 சீக்வன்ஸுமே ரொம்ப லென்த் சீக்வன்ஸ் தான். அதுதான் அந்த படத்தினுடைய மையமே. என்ன ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சசிகுமார் தண்ணி போட்டு வீட்டில் தன்னுடைய ஒய்ஃபுக்கிட்ட தன்னுடைய இயலாமை பற்றி சொல்லிட்டு இருப்பார். அப்போ தான் சசிகுமார் ஃபேமிலியில் இருக்கிற சிம்ரன், அதுக்கடுத்து அவருடைய பையன், அதுக்கடுத்து 2வது பையன் கபிலேஷ், இவங்க எல்லாமே அவங்களுடைய ஃபீலிங் சொல்லுவாங்க. அவங்களுடைய எதிர்பார்ப்பு இலங்கையில், அதுக்கடுத்து இங்கே அது என்ன கிடைக்காது போச்சு, அதுக்கடுத்து அவங்களோட ஏமாற்றம், இப்படி ஒவ்வொன்றும் எல்லாம் டிஸ்கிரைப் பண்ணிகிட்டே வருவாங்க. அந்த சீனை ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் ஹியூமராக ஆரம்பிக்கும், அப்புறம் ரொம்ப எமோஷன் ஆகும், அப்புறம் எல்லாம் அழுவுவாங்க, அப்புறம் ஏமாற்றத்தை சொல்லுவாங்க, அப்புறம் என்ன பண்ணலான்னு முழிப்பாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சாங் வரும், ஒரு டான்ஸ் வரும். இப்படி பார்த்தீங்கன்னா அந்த சீக்வன்ஸை நம்மளை எல்லா எமோஷனையும் அதுக்குள்ளே வெளியே கொண்டு நம்மளை அந்த சீனுக்குள்ளே கொண்டுட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுத்துருவாங்க. பெரிய லென்த் சீக்வன்ஸ். அந்த சீக்வன்ஸ் சீனாக மாற்றுறதுக்கு ஒரு பெரிய பிரில்லியன்ஸ் தேவைப்படுது. அதை இந்த டைரக்டர் பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த காலனியெல்லாம் ஒரு கெட் டுகெதருக்காக ஒரு சர்ச்சில் கூடுவாங்க. அந்த சர்ச்சில் கூடின பிறகு இந்த படத்தினுடைய டைரக்டர் அபிஷனே அதில் ஒரு சீனில் நடிச்சிருக்காரு. அவர் அந்த காலனியில் இருக்கிற யாருக்குமே பிடிக்காது. அவர் மேலே ஒரு பேட் இம்ப்ரெஷன் இருக்கும். அவர் யார், அவருக்கும் அவங்க அம்மாவுக்கும் என்ன பிரச்சனை, அவரை ஏன் 10 வருஷமாக அந்த காலனி மக்கள் கண்டுக்கல, ஏன் சசிகுமார் கண்டுக்கிட்டாரு, அதுக்கடுத்து அவனோட ஃபீலிங் என்னன்னு சொல்கிற இடம்லாம் நமக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா படம் பார்க்கும்போது நாம் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களையோ அல்லது நமக்கு தெரிஞ்சவங்களையோ கண்டுக்காத அப்படியே ஒதுக்கிவிட்டு போயிட்டே இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எவ்வளோ தப்பு அப்படிங்கிறத நமக்கு சின்னதாக ஒரு டக்குன்னு அப்படியே உணர்த்திட்டு போயிடுது அந்த சீனு. அந்த சீனில் டைரக்டர் பெர்ஃபார்மன்ஸ் பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அதுக்கு அடுத்தது கிளைமாக்ஸ் சீன். அது ஒரு பெரிய சீக்வன்ஸு. இந்த ராமேஸ்வரத்தில் அங்கிருந்து தப்பிச்சு வந்த சசிகுமார் ஃபேமிலி இங்கே தான் இருக்குன்னு சொல்லி ஒரு பெரிய போலீஸ் படையோட அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்துடுவார். ஒவ்வொரு வீட்டை சர்ச் பண்ணுவார். அப்போ சசிகுமார் அந்த ஃபேமிலி எப்படி அங்கிருந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த காலனி மக்கள்லாம் என்ன மாதிரி சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய திருப்புமே. இந்த படத்தை நம்ம இவ்வளோ தூரம் நான் சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போது நான் சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு அந்த ஃபீலிங் வராது இருக்கலாம். நான் சொல்கிற அந்த எமோஷன், நான் சொல்கிற அந்த ஹாப்பினஸ்லாம் உங்களுக்கு அது கடத்தாமல் கூட இருக்கலாம். ஏன் இந்த படத்தை நான் உங்களை பார்க்க சொல்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு மனிதாபிமானம் தேஞ்சிக்கிட்டே இருக்குது. அது நான் சொல்ல தேவையில்லை, எல்லாருமே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். மனிதன் வெறுக்கக்கூடிய காலகட்டத்தில் இருந்துகிட்டு இருக்கோம். அது ரிசர்ச்சர் சொல்கிறாங்க, இன்னும் கொஞ்ச நாள் மனிதனே கடிச்சு சாப்பிட்ருவோம் அப்படிங்கிற மாதிரிலாம். அதெல்லாம் மாறணும். பழையபடிக்கு ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி மனிதன் நேசித்த மாதிரியான ஒரு சூழல் வரணும். ஒரு சின்ன முயற்சி தான் இந்த படத்தினுடைய டைரக்டர் இந்த படத்தை எடுத்திருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் நீங்களும் இந்த படத்தை பார்க்க சொல்கிறேன். இந்த படத்தில் சசிகுமார், சிம்ரன், ஆக்சுவலி இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்டருக்கான படம். டைரக்டருக்கான படத்தில் டைரக்டர் சசிகுமாரே நடிச்சிருக்கிறதுனால எந்த சீனையுமே அவர் பார்த்தீங்கன்னா ஓவர் டூ பண்ணியோ அல்லது அண்டர் பிளே பண்ணியோ நடிக்காமல் ரொம்ப கேஷுவலாக நடிச்சிருக்காரு. அந்த சீனை புரிஞ்சுட்டு நடிச்சிருக்காரு. சிம்ரன் சொல்லவே தேவையில்லை உங்களுக்கு. அவங்க ஏற்கனவே பேஷன் மாதிரி இருக்கிறதுனால, இலங்கையிலேருந்து தப்பிச்சு வந்திருக்கிறதுனால அவங்க எப்படி ஃபீல் பண்ணி நடிச்சிருப்பாங்கன்னு தெரியும். அதுக்கு அடுத்தது நம்ம எல்லாருமே பாராட்டக்கூடிய ஒரு கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சசிகுமாரோடைய பசங்க 2 பேர். மிதுன்னு பெரிய பையன், 2வது பையன் கபிலேஷ். அந்த கபிலேஷ் நடிச்சிருக்கிற பர்ஃபார்மன்ஸ் இப்படி ஒரு பையன் நம்ம வீட்டுக்கு டெய்லி நம்ம மீட் பண்ணக்கூடாதா அப்படின்னு ஒரு ஏக்கத்தை கொடுத்துட்டு போயிடுவான் அந்த பையன். காரணம் என்னன்னா, எல்லாத்தையுமே ஜாலியாக எடுத்துக்கிறது, எல்லாத்தையுமே அது சரி ஓகே இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற மனநிலை எடுத்துக்கிறதுனால
அது பார்க்கும்போது அந்த பையனுடைய கேரக்டரைசேஷன், அந்த பையனுடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் அசத்திருக்காங்க. ஷான் ரோல்டன் மியூசிக், கேமரா எல்லா ஒர்க்குமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ஒரு காம்பேக்டான இடம், எந்த மிரட்டலும் இல்லை, எந்த பிரமிப்பும் இல்லை, எந்த ஒரு அர்ஜும் கிடையாது. கேமராலையோ அல்லது மியூசிக்லையோ அந்த சீனுக்கு என்ன தேவையோ அதை அப்படியே பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன குறைகள் இருக்குன்னா இல்லைன்னு சொல்ல, அந்த குறைகளை சொல்லி இந்த படத்தை உங்களை வந்து நான் பார்க்கக்கூடாம பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற தனிப்பட்ட காரணத்துக்காக இந்த படத்தை நீங்கள் போய் பாருங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் சொல்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், மிகப்படுத்தி இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் பார்க்கக்கூடியது. சில பேர் சொல்லுவாங்க இது தேட்டரிக்கலுக்கான படம் கிடையாது, ஓடிடியான படம்னு. உங்களுக்கு தேட்டரிக்கல் ஃபீலாக இருந்தாலும் சரி அல்லது ஓடிடி ஃபீலாக இருந்தாலும் சரி, ஆனால் அந்த படம் டோட்டலாக பார்க்கும்போது ஒரு குட் ஃபீலாக இருக்கும். மணி டாக்ஸ் நேயர்களே, இந்த மாதிரி நல்ல படங்களை நீங்கள் வரவேற்குங்க. அதனால் வந்து சினிமா வளரும். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.